பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். இந்த வார்த்தை தேவதூதன் மரியாளிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த அதிகாரத்தில் 31வது வசனம் முதல் பார்க்கும் பொழுது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அநேக காரியங்களை தேவதூதன் மரியாளிடத்தில் சொல்லுகிறார். சொல்லும் பொழுது மரியாள் தேவதூதனிடத்தில் கேட்கக்கூடிய காரியம், இது எப்படி ஆகும், எப்படி சாத்தியமில்லாத ஒன்று என்கிற ஒரு இருதயம் தான் மரியாளுக்கு. ஏன் அப்படி இருக்க காரணம் என்ன, இந்த கேள்வியை கேட்க காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவதூதன் மரியாளிடத்தில் சொன்ன காரியம் இதுவரை பூமியிலே சம்பவிக்காத ஒரு காரியத்தை சொல்கிறார். இதை மரியாளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது அநேக காரியங்களை தேவதூதன் சொல்லிவிட்டு சொல்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். நாம் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 5வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே பெதஸ்தா குளக்கரையிலே 38 வருட வியாதியை கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அவனிடத்தில் இயேசு வந்து கேட்கக்கூடிய காரியம், வெகு நாளா வியாதியா இருக்கிறதை கண்டு நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கும் பொழுது, அந்த மனிதன் இயேசுனிடத்தில் சொல்லக்கூடிய காரியம், இந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னை ஒருவரும் அதிலே இறக்கி விடுவதற்கு இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப அந்த மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நடக்கிறது போலதான் எனக்கும் ஒரு நன்மை உண்டாகும். இந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னை போய் முதல்ல இறக்கி விட்டா நான் சுகமாவேன். இதுதான் அந்த மனிதனுடைய நம்பிக்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே செய்யக்கூடியது அந்த மனிதனுக்கு வித்தியாசமாக செய்கிறார். படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அந்த மனிதன் குணமாகுகிறான். இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம் அந்த இடத்திலே. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து பேசும் பொழுது, இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை குறித்து கூட நாம் நம்மிடத்தில் பேசலாம். பேசும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று. ஏன்னா மரியாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறார். அதே போல இந்த 38 வருடமாக வியாதியாக இருக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே சொல்லக்கூடிய அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இதுவரைக்கும் நடக்கல, ஆனால் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட ஒரு காரியத்தை பேசுகிறார். ஆனால் நிச்சயமாக அது இந்த பூமியில இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிச்சயமாக நிறைவேறும். தேவனாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அதனால கர்த்தரை விசுவாசியுங்கள், அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்க எங்களிடத்தில் பேசக்கூடிய எல்லா காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று விசுவாசித்து நடக்க எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.